நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் 3 மார்போட பிறந்தாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? அவங்க அப்படி பிறந்ததுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான காரணமே இருக்கு. அந்த காலத்துல மலையதுவாஜான்னு ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு பெண் குழந்தை தான் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனா அவருக்கு பெண் குழந்தை பிறக்கவே இல்லை. அப்படி ஒரு நாள் அந்த ராஜாக்கு அந்த சிவனே வந்து வரம் கொடுத்தாரு. அப்படி அந்த வரமா கிடைச்சதுதான் நம்ம மீனாட்சி அம்மன். வளர்ந்த நம்ம மீனாட்சி அம்மன் ரொம்ப வருத்தத்தோட ஜோசியர்கிட்ட போய் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்கவும் அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க என்னைக்கு உங்களோட கணவரை பாக்குறீங்களோ அப்போ உங்களோட 3வது மார்பு அப்படியே காணாம போயிடும்னு சொன்னார். இதுக்கப்புறம் தான் மீனாட்சி அம்மன் திக்விஜயம் போய் இந்த உலகத்தையே ஆண்டாங்க. ஆனா ஒரு நாள் கைலாசத்துல சிவனை பார்க்கும்போது மீனாட்சி அம்மனோட 3வது மார்பு அப்படியே காணாம போயிடுச்சு. அப்படி சிவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நம்ம மீனாட்சி அம்மனுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர்னு பேர் வந்துச்சு. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, யூஸ்வலா கல்யாணத்துக்கு போகும்போது ராதாகிருஷ்ணர் பெயிண்டிங் மட்டும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க மீனாட்சி அம்மன் பெயிண்டிங்கும் தாராளமா கொடுக்கலாம். ஏன்னா இவங்களும் சிம்பிள் ஆஃப் லவ் தான். அதே மாதிரி வீட்டுல அன்பும் பாசமும் நிறைஞ்சிருக்கு. வீட்டுல மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் பெயிண்டிங் லிவிங் ரூம்ல வைங்க. கமெண்ட்ல மீனாட்சின்னு டைப் பண்ணுங்க. இந்த பெயிண்டிங்கோட டீடைல்ஸை நான் DM பண்றேன்.